வணக்கம் நேயர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெடுபலன் நீக்கும் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர். காவிரி நதியை ஒட்டி அமைந்துள்ள நவகிரக பரிகார தலங்கள் எண்ணிலடங்காதவை. அவற்றில் காவிரியின் தென்கரையில் திருத்துறைப்பூண்டி அருகே அமைந்துள்ள திருக்கொள்ளிக்காடு சனி பகவானின் ஸ்தலம் ஆகும். பஞ்சினும் மெல்லடியால் உடனுரை அக்னீஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த தலத்துக்கு அக்னிபுரி என்ற பெயரும் உண்டு. இங்கு அக்னி பகவான் சிவபூஜை மேற்கொண்டதால் இத்தகைய பெயர் வந்தது. இக்கோவிலில் தனி சன்னதியில் சேவை சாதிக்கிறார் பொங்கு சனீஸ்வரர். சனி பகவானின் சிறப்பு: நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர் சனி பகவான். ஒருவர் தான் மந்தன் எனவும் மந்தகாரன் எனவும் அறியப்படுகிறார். சனி பகவான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சனி பகவானுக்கு நவ கோள்களில் முக்கியத்துவம் மிகுந்த இடத்தையும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கும் பணியையும் அருள்கிறார் ஈஸ்வரர். மனிதர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தண்டனைகளையும் பலன்களையும் அளிக்கத் தொடங்குகிறார் சனி பகவான். மனிதர்களின் மனம் என்று தண்டனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. அப்படியே ஏற்றாலும் செய்த பாவங்களை மனதில் நினைத்து செய்தவற்றுக்காக வருந்துபவர்கள் யார் இருக்கிறார்? எனினும் சனி பகவான் தன் பணியை தீவிரமாக தொடர்ந்ததால் அவர் மீது பெரும் அச்சம் ஏற்படுகிறது. அவரது கடும் தண்டனையால் நவ கோள்களில் அஞ்சத் தகுந்தவராகவும் சனி ஒரு தோஷம் என்ற பெயரும் அவருக்கு கிடைக்கிறது. இதனால் வேதனையுற்ற சனி பகவான் தாமும் மற்ற கோள்களைப் போல் அருள் பாலிக்கவும் கேட்ட வரங்களை தருபவராகவும் மாறி விரும்பி ஈஸ்வரனை நோக்கி இத்தலத்தில் அக்னிவனம் தவம் மேற்கொண்டார். அதன் மூலம் ஈஸ்வரர் பட்டமும் பெறுகிறார். அதன் மூலம் அவரிடம் இருந்து தண்டனை அளிக்கும் ஆயுதங்கள் மறைந்து அன்பை பரப்பும் ஏற்கலப்பை கிடைக்கிறது. அருகே மகாலட்சுமியும் அமர்கிறார். நேர் எதிரே அவரது குருவான பைரவரும் அமைந்துள்ளார். குரு பார்க்க கோடி நன்மை எனும் விதியின்